ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல குட்டி குட்டி வீடுகள், பறவைகளின் கீச்சு சத்தம், மகிழ்ச்சியாக விளையாடும் குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கிராமத்துல கண்ணன் என்ற ஒரு சின்ன பையன் வாழ்ந்தான். அவன் நல்ல மனசு கொண்ட பையன்தான். ஆனா ஒரு சின்ன பழக்கம் அவனுக்கு இருந்தது. அது என்னன்னா, சில நேரம் உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லிடுவான். ஒரு நாள் கண்ணன் தனியாக நடந்து நடந்து கிராமத்தின் பக்கத்தில் இருந்த ஒரு காட்டுக்குள்ள போனான். அங்கே உயரமான மரங்கள், பச்சை இலைகள், மந்திரம் மாதிரி ஒலி எல்லாம் இருந்தது. அந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய பழைய மரம் இருந்தது. அந்த மரம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதிலிருந்து ஒரு அமைதியான நல்ல உணர்வு வந்தது. கண்ணன் அந்த மரத்தை பார்த்துக்கிட்டு நின்னான். அந்த மரம் கண்ணனுக்கு நேர்மையின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. உண்மை சொல்லுவதுதான் உண்மையான தைரியம் என்று அவனுக்கு புரிய வைத்தது. அந்த நேரம் கண்ணனுக்கு தான் செய்ததெல்லாம் நினைவுக்கு வந்தது. பொய் சொன்ன தருணங்களெல்லாம் அவன் மனசை கொஞ்சம் கஷ்டப்பட்டின. அந்த நாளிலிருந்து கண்ணன் ஒரு முடிவெடுத்தான். எப்போதும் உண்மைதான் பேசணும் என்று. நாள்கள் போக போக கண்ணன் மாற ஆரம்பிச்சான். தவறு செய்தா ஒத்துக்கிறான், உண்மை பேசுறான். அதனால் அவனுக்கு நண்பர்களின் நம்பிக்கையும் அன்பும் அதிகமானது. கண்ணன் சந்தோஷமாக வளர்ந்தான். அந்த மந்திர மரம் போலவே அவனுடைய மனசும் பச்சையாக அழகாக மாறியது. இந்த கதை நமக்கு சொல்லுவது என்னன்னா, நேர்மை இருந்தா நம்ம வாழ்க்கை எப்போதும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்.